ஸோ ஆயால் ஏப்ரல் 29 and 30 நியூஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, தமிழ்நாடு எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடோட எக்கனாமிக் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இரண்டாவது வாட்டி வந்து பார்த்தோம்னா டபுள் டிஜிட் க்ரோத் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, தொடர்ந்து 2 வருஷம். ஓகேங்களா, போன வருஷம் அடுத்து இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா 2 டிஜிட்டில் ஓகேங்களா க்ரோத் வந்து வந்திருக்கு. சுமார் வந்து பார்த்தோம்னா 10.83% வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகே, இதே 2024-25 வந்து பார்த்தோம்னா 11.19. ஓகேங்களா, அதில் வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ வந்து பார்த்தோம்னா 10.3. இதே வந்து தேசிய வளர்ச்சி நேஷ்னல் லெவலில் வந்து பார்த்தோம்னா 7.4 தான். ஓகேங்களா, நேஷ்னல் லெவலில் ஆவரேஜ் வந்து பார்த்தா 7.4. ஆனால் தமிழ்நாடு வந்து பார்த்தோம்னா 10.83% வந்து பார்த்தோம்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து 2வது வாட்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த டபுள் டிஜிட், ஓகேங்களா, 10, 11 அந்த மாதிரி டபுள் டிஜிட்டில் வந்து பார்த்தோம்னா க்ரோத் வந்து வந்திருக்கு. இது வந்து நியூஸில் வந்திருக்கு. ஓகே, அதே போல் தமிழ்நாடு தான் வந்து பார்த்தா செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமி. ஓகேங்களா, இந்திய அளவில் 2வது பெரிய பொருளாதாரம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா சுமார் 35 லட்சம் கோடி நம்மளோட டோட்டல் க்ரோத் வந்து வந்திருக்கு. முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு செக்டாரோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, ஏதாச்சும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் நியூஸ் வந்திருக்கு தமிழ்நாடு எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ், ஸோ எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டுனா முக்கியமானது நம்ம ஒவ்வொரு நாள்லேயும் வந்து சொல்கிறோம். ஸோ ஏஷியாவிலே இது தான் ஃபஸ்ட்டு, இந்தியாவிலே இது தான் ஃபஸ்ட்டு, இந்தியாவிலே இது தான் பெருசு, அந்த மாதிரி நியூஸ்னால் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன நியூஸ்னால், ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ சேர் ஆன் ஜெண்டர் இன்க்ளூசிவ். ஓகேங்களா, ஸோ ஜெண்டர் இன்க்ளூஷனில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சேர். இப்போது யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்தோம்னா சேர்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, ஒரு சேர்ஸ். இதில் வந்து பார்த்தோம்னா இன்க்ளூசிவ், ஓகேங்களா, ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸை குறைக்கிறதுக்கும் இந்த வெக்கேஷ்னல் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சேர் வந்து உருவாக்கியிருக்காங்க ஒரு யூனிவர்சிட்டியில். ஓகேவா, அந்த இருக்கைன்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ எந்த யூனிவர்சிட்டின்றது எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. சிம்பயாசிஸ் ஸ்கில் அண்ட் ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குன்னா பூனேயில் இருக்குது. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம்னா இந்த ஜெண்டர் இன்க்ளூஷன் சேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு. ஜஸ்ட் எந்த யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, அது எந்த ஊரில் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுப்போம். இதுதான் நியூஸில் வந்துருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்ப்போம். அடுத்த நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, WHO cervical cancer elimination initiative. ஓகேங்களா, இந்த cervical கேன்சரை வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறேன்னு WHO வந்து பார்த்தோம்னா சில டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ cervical கேன்சர் அப்படின்னா என்னென்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஓகேங்களா, இது வந்து பார்த்தா பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு புற்றுநோய், 2வது அதிகமாக வரக்கூடிய புற்றுநோய். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிரஸ்ட் கேன்சர், 2வது வந்து பார்த்தோம்னா இந்த cervical கேன்சர் பெண்களுக்கு அதிகமாக வருது. ஸோ இதை வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணி எலிமினேட் பண்ணணும்னு WHO வந்து சில டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த வருஷம் எந்த மாதிரி டார்கெட்டை வந்து பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஸோ 2030 வந்து பார்த்தோம்னா இந்த கேன்சரை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சில டார்கெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா 90, 70, 90 ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படி போட்டுட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ 90, 70, 90. ஏற்கனவே 90, 90, 90ன்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா டிபிக்காக வந்து பார்த்தா 90, 90, 90ன்னு ஒரு டார்கெட் இருக்குது. அதே போல் இது வந்து பார்த்தோம்னா 90, 70, 90 இப்படி டேரெக்டாக இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்து கூட கேட்பாங்க. ஸோ இந்த cervical கேன்சர், ஓகேங்களா, இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணணும், எலிமினேட் பண்ணணும் 2030. ஸோ என்ன 90? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே 90% ஆஃப் கேர்ள்ஸ், ஏன்னா இது பெண்களுக்கு தான் வந்து பார்த்தோம்னா அதிகமாக வருதுன்னு சொன்னோம். ஸோ 90% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம வேக்சினேட் பண்ணணும். ஓகேங்களா, HPV வேக்சின் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் சொல்கிறாங்க. ஸோ 90% வந்து பார்த்தோம்னா அந்த வேக்சின் வந்து கொடுக்கணும், கவரேஜ் பண்ணணும். ஓகேங்களா, 2வது வந்து 70% பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த டெஸ்ட், ஓகேங்களா, 35லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தா டெஸ்ட் எடுக்கணும். இது 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வேக்சின் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா சப்போஸ் அந்த நோய் இருந்ததுன்னா அந்த 90% வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு 90% பெண்களுக்கு வேக்சின் கொடுக்கணும் 15 வயசுக்குள்ளே இருக்கவங்க. 2வது 70% வந்து பார்த்தோம்னா அந்த வேக்சின் கொடுக்கணும். 35லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணி அந்த வேக்சின் கொடுக்கணும். சப்போஸ் சில பேருக்கு வந்து பார்த்து ஸ்க்ரீன் பண்ணும்போது அந்த நோய் இருக்குன்னா அதில் 90% வந்து பார்த்தோம்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும்.
இதுதான் வந்து பார்த்தோம் 90-70 ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த டார்கெட் 2030 வந்து பார்த்தோம்னா முழுமையாக வந்து பார்த்தோம்னா இந்த சர்விக்கல் கேன்சர், ஓகே, இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இது வந்து முழுசாக எலிமினேட் பண்ணணும்னு பேசியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா தேசிய லெவலில் நம்ம நேஷ்னல் லெவல்லையும் இதுக்கான ஸ்கீம் இருக்குது, தமிழ்நாடு லெவல்லையும் பார்த்தோம்னா இதுக்கான ஸ்கீம் வந்து இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஸோ நேஷ்னல் HPV வேக்சின் கேம்பெயின் இது வந்து பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 28, 2026 ஆரம்பித்தாங்க. இது மூலமாக 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைக்கும் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயான வேக்சின் வந்து இதில் கொடுத்தாங்க. ஓகே, இந்தியா முழுக்க ஃப்ரீயாக வேக்சின் போட்டு, ஏன்னா இந்த HPV வேக்சின், ஓகே, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்லுவாங்க, அந்த வைரஸ் தான் வந்து பார்த்தா இதுக்கு ஒரு காரணம். ஸோ இதை இப்போவே வேக்சின் கொடுத்து வந்து பார்த்தோம்னா முழுசாக கட்டுப்படுத்திடணும், இந்த கேன்சரை இல்லாமல் பண்ணணும்னு இந்த வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. இதே போல் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோம்னா இந்த வேக்சின் வந்து கொடுக்குறாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ தமிழ்நாடு HPV வேக்சின் ப்ரோக்ராம் இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதமே வந்து ஆரம்பிச்சிட்டோம். முக்கியமான டார்கெட் வந்து பார்த்தோம்னா 9லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள், ஓகேங்களா, பெண் குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா 4 மாவட்டம், இது எக்ஸாமில் கேட்கலாம், 4 மாவட்டத்தை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை, தருமபுரி, பெரம்பலூர், அரியலூர். ஓகேங்களா, இந்த 4 மாவட்டத்தை டார்கெட் பண்ணி ஃபஸ்ட்டு டோஸ் வந்து கொடுத்துட்டாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 3,38,000 கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா இந்த வேக்சின் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு 36,000 கோடி வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி இருக்காங்க. எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்து இந்த வேக்சின் வந்து கொடுக்குறாங்க 9லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ முக்கியமாக நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாடு ப்ரோக்ராம், இந்தியா ப்ரோக்ராம், WHOவோட 90-70-90 அந்த இனிஷியேட்டிவ், இந்த 4 மாவட்டம், ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இந்த கேன்சர் வந்து காணப்படுது. ஸோ திருவண்ணாமலை, தருமபுரி, அரியலூர், பெரம்பலூர். ஓகேங்களா, இது தெரிஞ்சு வச்சுப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இந்தியா ரிசீவ் 4th S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா, இப்போ ரஷ்யா கிட்டேருந்து வந்து நம்ம இந்த S-400 இதுதான் வந்து S-400 ஏர் டிஃபென்ஸ், ஒரு லாரி, அதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா ஏர் டிஃபென்ஸ். இந்தியாவை நோக்கி ஏதாச்சும் ஒரு ஏவுகணை வருதுன்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மிசைல்ஸ் போய் வானத்திலே வந்து பார்த்தோம்னா அதை முறியடிச்சிடும், இந்தியாவுக்குள்ளே வந்து விழாமல் பார்த்துக்கும். இதுதான் வந்து பார்த்தா S-400. இது வந்து பார்த்தோம்னா நம்ம ரஷ்யா கிட்ட வந்து டீல் பண்ணியிருந்தோம் 2018 வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு இது வந்து 5 வேணும், மொத்தமாக வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு 5 வேணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தா 3 கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி. ஓகேங்களா, இந்த 3 வந்து பார்த்தோம்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அதில் வந்து பயன்படுத்தணும். பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய நிறைய மிசைல்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ளே பூமிக்குள்ளே விழாமல் இது வந்து பாதுகாத்து. ஓகேங்களா, இப்போது 4வது வந்து பார்த்தோம்னா நமக்கு மே மாதம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸில் வந்திருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் S-400னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அது எந்த நாடு நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும், இதோட ஃபங்க்ஷன் என்ன, எப்படி இது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ S-400 இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா, இந்தியாவை நோக்கி வரக்கூடிய ஏவுகணையை வானத்திலே வந்து பார்த்தோம் தடுத்து அதை அங்கேயே வெடிக்க வச்சிடும், நமக்குள்ளே வந்து உள்ளே விழாது. ஓகேவா, இது வந்து பார்த்தோம்னா 4வது. ஓகேங்களா, 4th வந்து பார்த்தோம்னா நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்க்கும்போது மே மாதம். ஓகேங்களா, ஸோ மே மாதம் தரேன்னு இருக்காங்க, மேலே தரேன்னு இருக்காங்க. 5th வந்து பார்த்தோம்னா நமக்கு நவம்பரில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் S-400னா ஒரு மிசைல் சிஸ்டம், இது வந்து ரஷ்யா கிட்ட தான் வாங்குகிறோம், எவ்வளோ தெரிஞ்சுக்கினா போதும். இது ரொம்ப முக்கியமான நம்ம டிஃபென்ஸில் பயன்படுத்துகிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்னால் எக்ஸசைஸ் பிரகதி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்தியாவோட ஒரு ஃப்ரெண்ட்லி எக்ஸசைஸ் தான் வந்து பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பிரகதி. இதில் மொத்தம் வந்து பார்த்தோம் 11 நாடுகள் வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு 11 நாடுகள் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸில் கலந்துப்பாங்க. இந்த இருக்கு பாருங்கள், இந்த கொடியெலாம் இருக்குல்ல, இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், நேபாள், ஸ்ரீலங்கா, ஓகேங்களா, மலேசியா, அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்லாம் கலந்துப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸசைஸ் பிரகதி. இது எங்கே நடக்குதுன்னா மேகாலயா. ஸோ மேகாலயாவில் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நடக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் எல்லாமே இதில் கலந்துப்பாங்க. ஸோ பிரகதி ஃபுல் ஃபார்ம் பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப் ஆஃப் ரீஜனல் ஆர்மிஸ் ஃபார் க்ரோத் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த இந்தியன் ஓஷன் ரீஜன். ஓகே, நம்ம பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸாக இது வந்து பார்த்தோம்னா ஆர்மி இது சம்மந்தப்பட்டது ஒன்று தெரிஞ்சு வச்சுப்போம். 2வது வந்து பார்த்தோம்னா இது இந்தியா ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகளோட ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேங்களா,
இது வந்து மேகாலயா நடந்தது. அவ்வளோதான். இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கினா போதுமானது. இதில் அழகாக நம்ம பிக்சர்லேயே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஃபிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ ஃபிலிம்ஸ் பாயிண்டரில் நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி பார்ப்போம். சில பர்த்டே, ஓகேங்களா, இல்லை ஏதாச்சும் டெத் ஆனிவர்சரி, அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் டேஸ். ஓகேவா? என்ன டே அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 30 வந்து பார்த்தோம்னா ஆயுஷ்மன் பாரத் திவாஸ் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டாடியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தராங்க. ஓகேங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 5 லட்சம் வந்து இந்த ஆயுஷ்மன் பாரத் மூலமாக தராங்க. இந்த ஸ்கீம் மூலமாக வந்து பார்த்தோம்னா 5 லட்சம் எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து தராங்க. ஸோ இதை பற்றி இதோட அச்சீவ்மெண்ட், இதோட சக்ஸஸையும் இதோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து வெளியே சொல்கிறதுக்காக ஆயுஷ்மன் பாரத் திவாஸ்ன்றது ஏப்ரல் 30 வந்து இந்தியா முழுக்க வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும், ஒவ்வொரு நடுத்தர குடும்பம், பிபிஎல் ஃபேமிலி எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா 10 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா இந்த பெனிஃபிட், இதோட பலன் வந்து அனுபவிச்சிருக்காங்க. இதை வந்து மக்கள் இடையில சொல்லணும், விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக இந்த ஆயுஷ்மன் பாரத் திவாஸ் வந்து ஏப்ரல் மாதம் 30 கொண்டாடுறாங்க. ஓகே, இந்த ஸ்கீம் தெரிஞ்சு வச்சுங்க. ஆயுஷ்மன் பாரத், ஸோ பிரதான் மந்திரி ஜென் ஆரோக்கிய யோஜனான்னு சொல்லுவாங்க, பிஎம்ஜே. இதில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 லட்ச ரூபா. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க செகண்டரி அந்த ட்ரெஷரி ஹாஸ்பிட்டல், சின்ன சின்ன காய்ச்சலுக்கெல்லாம் இல்லாமல் பெரிய ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா, நமக்கு வந்து ட்ரெஷரி ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஓகே, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல், இல்லை ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல், இல்லை அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம்னா இந்த 5 லட்ச ரூபா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸை கொடுக்கணும், இதுதான் நோக்கம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம். இதுதான் நியூஸு. அடுத்து வந்து பார்த்தோம் ஒரு போர்ட்டல். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் போர்ட்டல் இல்லை வெப்சைட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் லான்ச் பண்ணாங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சு வச்சுக்கலன்னா, போர்ட்டல் யார் லான்ச் பண்ணாங்க, அதோட ஃபங்க்ஷன் என்ன, இது 3 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதே வெப்சைட் ஏதாச்சும் ஒரு அரசாங்க நிறுவனம் வெப்சைட் லான்ச் பண்ணாங்கன்னா எந்த வெப்சைட்டு, அது எதுக்காக பயன்படுத்த போகிறாங்க, யார் லான்ச் பண்ணாங்க, அதே 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கினா போதுமானது. ஸோ இது என்ன போர்ட்டல் பார்க்கும்போது இ பிராப்தி போர்ட்டல். ஸோ இ பிராப்தி போர்ட்டல் ஒரு விஷயம். இது யார் லான்ச் பண்ணாங்கன்னா இபிஎஃப்ஓ. ஸோ வந்து பார்த்தோம்னா ப்ரொவிடென்ட் ஃபண்ட், எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொவிடென்ட் ஃபண்ட் தருவாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் இபிஎஃப்ஓன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து பார்த்தோம்னா இ பிராப்தின்ற ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஆதார் பேஸ்டு போர்ட்டல் ஆக்சஸ், ஆதார் மூலமாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த போர்ட்டலை வந்து உள்ளே போக முடியும். ஓகேங்களா? உள்ளே போய் பயன்படுத்திக்க முடியும். இது மூலமாக அது வந்து டாக்குமெண்ட்டில் நிறைய குறைக்கப்படுதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு போர்ட்டல், அதோட பயன்பாடு என்னன்றதை தெரிஞ்சுக்க வச்சுப்போம். ஓகேவா? இப்போ வந்து என்னோடய ப்ரொவிடென்ட் ஃபண்டை பற்றி நான் பார்க்கணுன்னா என்னால் அந்த வெப்சைட்டில் போய் என்னால் என்னோடய அக்கௌண்ட்டை ஆதார் மூலமாக ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுதான் இ பிராப்தி போர்ட்டல். இபிஎஃப்ஓன்ற நிறுவனம் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பிக்சரில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இபிஎஃப்ஓ இருக்குது, இ பிராப்தி, ஆதார் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா இந்த பிக்சரில் வச்சுட்டேன். ஸோ நான் அதனால் நீங்கள் வந்து பார்த்தோன்னே நம்மளால் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணிக்கணும், நம்மளால் வந்து பார்த்தோன்னே புரிஞ்சிக்க முடியும், ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால தான் நம்ம எல்லாமே வந்து பிக்சர்லேயே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு பர்த் ஆனிவர்சரி. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு தலைவர், ஓகேங்களா, இல்லை முக்கியமான ஒரு லீடர், நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி, அவங்களோட பிறந்த நாள் இல்லை அவங்க இறந்த நாள் வந்ததுன்னா அவங்கள பற்றி நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷனை நினைவு கூறுவோம். ஓகேங்களா? அதில் முக்கியமானது வந்து பார்த்தா 136வது பர்த் ஆனிவர்சரி யாருக்குன்னா போயட் பாரதிதாசன். ஸோ கவிஞர் பாரதிதாசன் அவரோட 136வது பிறந்த நாள் வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 29 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அவரை பற்றி சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தெரிஞ்சு வச்சுப்போம். நீங்கள் வந்து பார்த்தோம்னா இதை தாண்டி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தோம்னா படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு புரட்சி கவிஞர்னு சொல்லுவாங்க, ரெவல்யூஷனரி போயட் பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர். இவர் வந்து பார்த்தோம்னா புதுச்சேரியில் பிறந்தார். ஓகேவா? புதுச்சேரியில் பிறந்தார். இவரோட இயற்பெயர் எப்போவுமே டிஎன்பிசிலேருந்து அவரோட இயற்பெயர் என்ன, ஸோ கனக சுப்புரத்தினம், இதுதான் வந்து இயற்பெயராக இருந்தது. ஆனால் சுப்பிரமணிய பாரதி அவர் இன்ஸ்பயர் பண்ண, அவரை பார்த்து பாரதிதாசன் அப்படின்னு பேர் வந்து மாற்றிக்கிட்டார். ஓகே, இவருக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்குது. பாவேந்தர், புரட்சி கவி, ஓகே, பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு நிறைய பேர்கள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து பார்க்கும்போது அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிசியில் நிறையா டிக்கெட் இருக்காங்க. ஓகே, பிசிராந்தியா அப்படின்ற
பிளேக்கு வந்து பார்த்தோன்னா 1969 வந்து பார்த்தோம்னா அவருக்கு சாகித்ய அகாடமியாக விருது கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஜென்ரல் தமிழில் வந்து படிச்சு வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்கும்போது மெயின்ஸ். ஸோ மெயின்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம தீமை வச்சு மெயின்ஸ் பார்ப்போம், அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம், அதுக்கடுத்து சிலபஸில் இருக்கிற முக்கியமான வேர்ட்ஸுக்கு வந்து மெயின்ஸ் பார்ப்போம், அடுத்து ஸ்கீம்ஸ் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வந்து மெயின்ஸ் பாயிண்ட்டில் பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி வந்து பார்த்தோம் ஒரு தீம் வச்சு பார்க்க போகிறோம். என்ன தீம்னா ஹெல்த் கேர் சிஸ்டம் இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டம் எப்படி இருக்குது, என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதை பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி மெயின்ஸ் பாயிண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவோட ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தோம்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு பக்கம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தா மிக்சடு சிஸ்டமாக இருக்குது. ஓகேங்களா, உலக அளவில் பார்க்கும்போது இந்தியாவோட ஹெல்த் கேர் வந்து பார்த்தா ரொம்ப அஃபோர்டபுள். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் பார்த்தோம்னா அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் கேபிட்டல் சொல்லுவாங்க. இந்தியாவையே பார்த்தா மெடிக்கல் டூரிசத்துக்குலாம் நிறைய பேர் வருவாங்க, அஃபோர்டபுளாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்கும் ரைட் டு லைஃப்ன்றதை கொடுக்குது. நேஷனல் ஹெல்த் பாலிசியும் அதை தான் சொல்லுது. ஓகே, யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா பேசிக்கான ஹெல்த் கவரேஜ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைட்டில் வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, என்னெல்லாம் ஹெல்த் கேரில் நீங்கள் வந்து எழுதணும், என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதை மொத்தமே வந்து பார்த்தா கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் சரியாக தெரியலையான கூட பிபிடி வந்து இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா உங்கள் பிடிஎஃபாக கிடைக்கும். அப்போ வந்து படித்து நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஒன்றா போகலாம். ஃபஸ்ட்டு ஓவர் வியூ பார்ப்போம். ஓவர் வியூவாக பார்க்கும்போது இந்தியாவோட ஹெல்த் கேர் வந்து பார்த்தா மிக்சடு ஹெல்த் கேர், ப்ரைவேட்டாக இருக்காங்க, கவர்மெண்ட்டாக இருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஹெல்த் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னா ரைட் டு லைஃப். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா பேசிக்கான அந்த ஹெல்த் கேர் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவோட கவர்மெண்ட்டில் இந்த ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் 3 tier ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்தோம்னா ப்ரைமரி ஹெல்த் கேர், ஆரம்ப சுகாதார மையம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா கிராமங்களில் இருக்கும். முக்கியமான ஃபஸ்ட் எய்ட்லாம் வந்து ஹெல்த் தருவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா செகண்டரி ஹெல்த் கேர். இது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லுவோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸு, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடுத்த லெவல். ஓகே, 2வது லெவல். 3வது வந்து பார்த்தா ட்ரஷரி கேர். ஓகேங்களா, அட்வான்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து ஸ்டேட் ஹாஸ்பிட்டல். ஓகே, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓகேங்களா, கேஎம்சி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எய்ம்ஸ் இருக்குது. இதெல்லாமே இங்கே வரும், அட்வான்ஸ் ஹெல்த் கேர் வரும். ஸோ இது வந்து பார்த்தா ஆரம்பம், இது இடைநிலை, இது கடைசி ஹை அண்ட் பெரிய லெவல் ட்ரீட்மெண்ட்டில் இங்கே நடக்கும். இதுதான் நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 3 ஸ்டேஜ் இருக்குது. இது தாண்டி வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதிகமான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தோம்னா செகண்டரியிலும் த்ரஷரியும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதிகமான சர்வீசஸ் வந்து அவங்க தராங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா செலவு அதிகமாக இருக்கும், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ ரெண்டாவது கவர்மெண்ட்டில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இந்த ஹெல்த் கேரில் பார்க்கும்போது நிறைய ஸ்கீம்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம்னா ஆயுஷ் பாரத். ஓகேங்களா, பிஎம்ஜேன்னு சொன்னோம். இப்போ தான் சொன்னால் 5 லட்ச ரூபா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரஷரி கேரில் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வெல்னஸ் சென்டர், நிறைய குட்டி குட்டி ப்ரைமரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய உருவாக்குறாங்க. அடுத்து ஹெல்த்துனாவே நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் 2005 இதை நீங்கள் யூஸ் பண்ணிடணும். அடுத்து நம்ம பிரதான் மந்திரி சுவாஸ்திய சுரக்ஷா யோஜனா, நிறைய ட்ரஷரி கிளினிக்கை உருவாக்கணும். ஓகேங்களா, அந்த 3ஆம் நிலை கிளினிக்கை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா, இந்த மாதிரி நிறைய ஹெல்த்துக்கான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ். என்ன அச்சீவ்மெண்ட், என்ன சேலஞ்சஸ். ஓகேங்களா, இப்போ வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சுதந்திரத்தை அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 33 ஏஜ் தான். ஓகே, 33 தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா 69 ஒரு ஆவரேஜாக இந்தியரை வந்து வாழ்கிறோம். அதுக்கடுத்து எம்எம்ஆர், ஐஎம்ஆர், மெட்டர்னிட்டி ரேட்டு, அதுக்கடுத்து இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய குறைச்சிருக்கோம். ஓகேங்களா, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அதிகமாகிக்கும். உலக அளவில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த பப்ளிக் ஹெல்த்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா கம்மியாக செலவு பண்ணுறோம். ஒரு 2 ஜிபி நம்மளோட ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து பார்த்தா 2 ஜிடிபிக்கு குறைவாக தான் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஓகேங்களா, வறுமை, கடன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறதுனால ஹெல்த் கேர்ன்றது ரொம்ப 8வது நிலையில் இருக்குது. ஓகேங்களா, அர்பனில் வந்து பார்த்தோம்னா எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் கிராமப்புறத்தில் அந்த வசதி இல்லை. ஷார்ட்டேஜ், டாக்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஒரு பக்கம் இந்தியாவில் கம்யூனிகபிள் டிசீஸும் நான் கம்யூனிகபிள் டிசீஸும் நிறைய பரவின்னு இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம சேலஞ்சஸில் கொடுக்கலாம் இந்தியன் ஹெல்த் கேரில். அடுத்து ஃபார்வர்ட் கொடுத்துருங்க. கடைசி வந்து பார்த்தோம்னா ஒரு கன்க்ளூஷன். இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியாவில்
யூனிவர்சல் ஹெல்த் கேர் கொண்டு வரதுக்காக நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 வந்து பார்த்தோம்னா எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறோம். இது தாண்டி சில கீ டேட்டாஸ் வந்து பயன்படுத்தலாம். இங்கே இருக்க பாருங்கள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்தோம்னா 69, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் வந்து 97, இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட் வந்து 28. உலக அளவில் வந்து பார்த்தோம்னா எல்லா நாடுகளும் 6% பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம 2% தான் பயன்படுத்துகிறோம். நம்மளோட இந்தியாவில் வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமான செலவு ஹெல்த்துக்கு வந்து பார்த்தோம்னா 50 to 60% வந்து பார்த்தோம்னா ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் எல்லாம் ப்ரைவேட்டுக்கு போய் செலவு அதிகமாக பண்ணுறாங்கன்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஓவர் வியூவாக ஒரு மேலோட்டமாக பார்த்தோம்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஹெல்த் கேரில். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது கொஷின் ஆஃப் த டே. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அது ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டது. ஆஷா ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஆஷானா என்ன? ஓகேங்களா? இந்த ஆஷா ஒர்க்கர்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அக்ரிகேட்டர் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட முழு சுகாதார செயல்பாட்டாளர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து பார்த்தா அக்ரிகேட்டர் செல்ஃப் ஹெல்ப் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா ஆயுஷ் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா அசோசியேஷன் ஃபார் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் போல் பண்ணலாம். ஸோ இது வந்து கடைசி பிடிஎஃப் 30ஆம் தேதி. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து வீக்லி விஷுவல் கரண்ட் அஃபேர்ஸ்னு பேர் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நீங்கள் இதை ஜூம் பண்ணி கிளியராக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சுக்கலாம். மெயின்ஸ் கண்டென்ட் மற்ற கண்டென்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தாவே போதும், எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்தாவே நம்ம வந்து படிச்சிடலாம். எல்லாமே பாருங்கள் பிக்சரிஸ்டிக்காக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தா போதும். இது வந்து பார்த்தோம்னா நமக்கு மெமரியில் வந்து பார்த்தோம்னா நல்லா அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? இதை பார்த்தா லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதை பார்த்தோம்னா 10.3, ஸோ தமிழ்நாடு டபுள் டிஜிட் அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வரும். அதுக்கு தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.